சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் தாவேகா வேட்பாளர் திரு ஈசிஆர் சரவணன் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். எப்படி இருக்கு கேம்பெயின், எப்படி போயிட்டு இருக்கு? கேம்பெயின் ரொம்ப அற்புதமா இருக்கு. தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. அதில் தலைமை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது வெற்றி பெறவே செய்யணும். ஏன்னா 233 தொகுதியில் வந்து தளபதி அவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கணும். அதே தலைவர் எனக்கு ஓட்டு போட போறாரு. ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜெயிச்சிருந்த நம்பிக்கையோட தான் இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்கேன். பிரச்சாரம் போகிற இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு கேம்பெயின் வரீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, எங்கள் வீட்டில் 15 ஓட்டு இருக்குது, 40 ஓட்டு இருக்குது, 30 ஓட்டு இருக்குது சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்கள் போட்டுருவோம், நீங்கள் போங்க, நாங்கள் வராங்க, நான் போங்கண்ணா. அந்தளவுக்கு ஒரு ஆரவாரமாக இருக்குது மக்கள் மத்தியில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஒரு 5 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்களாம் எப்படி இருந்தாங்க தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றிக்காக ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. இந்த தொகுதியில் கண்டிப்பாக நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோட இருக்குது. விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா தொகுதியுமே என் தொகுதி தான், நான் நிக்கிறதா நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொன்னார். நீங்க சொன்ன மாதிரி இது அவர் ஓட்டு போட போற தொகுதி. நாளைக்கு உங்க கேம்பெயினும் வரப்போறாரு. இது அவர் சிலை இங்கதான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கேம்பெயினுக்கும் வராரு. எப்படி இருக்கு உங்க தொகுதியில உங்களுக்காக ஓட்டு கேட்க வராரு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில இதே ரோட்ல தலைவர் கூட டிராவல் பண்ணியிருப்போம், பேசியிருப்போம், நிறைய விழாவுக்கு வர வச்சிருப்போம். ஆனால் ஒரு வேட்பாளராக நான் ஆதரித்து வாக்கு சேகரிக்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதாவது ஈசிஆர் சரவணன் அந்த ஈசிஆர்லேயே வரும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு ரசிகர் மன்ற நிர்வாகியா இந்த இடத்துல இருந்திருக்கீங்க, மக்கள் மன்ற நிர்வாகியா இருந்திருக்கீங்க, வேட்பாளரா வந்து இன்னைக்கு இந்த கொடியை போட்டு இந்த ஊர் மக்களையும் போய் சந்திக்கிறீங்க. இந்த ஜேர்னி, இந்த பயணம் எப்படி இருக்கு? இத்தனை வருஷம் பயணம் இல்லையா இது? இந்த பயணம் எப்படி இருக்கு? இந்த 31 ஆண்டு காலம் பயணம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம். அவர் கட்சி ஆரம்பிப்பார், இன்னொரு வேட்பாளர் அறிவிப்பார். நாங்கள் ரசிகர் மன்ற திறக்கலை, அவரை பிடிக்கும். ரசிகர் மன்ற திறந்தோம், நட்பணி இயக்கமாக மாறிச்சு, மக்கள் இயக்கமாக ஆரம்பிச்சு, பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பண்ணோம். இன்றைக்கி தமிழக வெற்றி கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தொடக்க நிறைவேற்றிருக்கோம். அந்த தருண நிலத்தில் எனக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு எளிய தொண்டன், அவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு நான் நம்பிக்கையோடு இல்லை. ஆனால் நான் அதை நம்பலை. ஆனால் தலைவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்டு கிடையாது, உங்கள் அப்பா பெரிய பணக்காரர் கிடையாது, நீங்களுமே வந்து வேலைக்கு போய் நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்கள் குடும்பத்தை ரன் பண்ண முடியுன்ற நிலைமையில் இருக்கிறவர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தலை சந்திக்கிறதுன்றது பயமுறுத்திருப்பாங்களா எல்லாரும்? இவ்வளவு பெரிய தொகுதி, வேற தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி, எப்படி சமாளிக்கிறீங்க? அதான் எங்கள் தொண்டர்கள் மகளிர் நிர்வாகிகளாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் நாங்கள் இருக்கிறோம், நான் இதை பற்றி கவலைப்படுறேன். தொகுதி மட்டும் என்னோட வார்டுக்கு வாங்க, என்னோட பகுதிக்கு வாங்க, என்னோட ஊராட்சிக்கு வாங்க, நாங்கள் இருக்கிறோம், உங்களை பார்த்துக்கிறோம். நீங்கள் நின்னா மட்டும் போதும், நாங்கள் பார்த்துக்கிறோம். அவங்களோட ஊக்கம் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஓட வைக்குது. நான் ₹1 யாருக்கும் கொடுக்கல, ஆனால் எல்லாம் செலவு அவங்க பண்ணுறாங்க. பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா மற்ற கட்சியிலலாம் வந்து பணத்தை கொடுக்கணும், சம்திங் ஏன்னா கொடுத்தா தான் அங்கே கூட்டம் சேரும். ஆனால் ₹1 இந்த நிமிஷம் கொடுக்கல. ஆனால் ஒரு ஒன்றியத்திலும் சரி, ஊராட்சியிலையும் சரி, வார்டுலையும் சரி, பகுதியிலையும் சரி, அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு கிராண்டாக மயிலாட்டம், குயிலாட்டம், கிரெயினில் மாலை போடுற விஷயம் எல்லாமே அவங்க பண்ணும்போது ரொம்ப ஆனந்த கண்ணீர் தான் விடணும். ஆனால் லாஸ்ட் டைமில் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே அவங்க பாதம் தொட்டு நான் வணங்கணும்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள்லாம் ஏற்கனவே பல முறை தேர்தலில் நின்னவங்க, பெரிய அளவுக்கு பலம் இருக்கு அவங்களுக்கு. அவங்களை எதிர்கொள்ளும் போது எப்படி இருக்கு? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கட்சிகளை எதிர்கொள்றதுல பிரச்சனைகள் இருக்கா? எனக்கு அப்போதுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே வந்து ரெகுலராக பார்க்குறோங்க. ஒரு கல்யாணத்தில் போனால் திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு அவங்கள வருவாங்க, நம்மளும் அப்படி பார்க்குறது தான். இருந்தாலும் அவங்க ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்க. இந்த தொகுதியில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டி, பெத்தல் நகர், இதுமாதிரி பட்டா விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள்லாம் வந்து பட்டா தரவேன்றது வாக்குறுதியே தரலை. ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பட்டா இல்லாதவர்கள் பட்டா வழங்கப்படும், 234 தொகுதியில் பட்டா வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனாலே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த கல்லுக்குட்டியெல்லாம் 40,000 குடும்பங்கள் இருக்குது. பெத்தல் நகர் இந்த மாதிரி ஏரியாலாம் நிறைய பிரச்சனைகள் பட்டா இல்லாமல் இருக்காங்க. அவங்களாம் பட்டா வழங்குறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மக்கள். அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட தான் ஓடிட்டுருக்கோம். ஓகே, இப்போ உங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ தாவேகா மேலேயும் சரி, நடிகர் கட்சி அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஓட்டை மட்டும் தான் பிரிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? விமர்சனம் வச்சுன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 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 முதல்வரே ஒரு ஆண்ட கட்சியிலே ஒரு ரோட் ஷோ வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க கூட்டம் இருக்கும். ஆனால் எங்கள் தலைவர் அடுத்தடுத்த தொகுதி போக சொல்ல அந்த இங்கே என்ன கூட்டம் இருக்கோ அந்த கூட்டம் அடுத்த தொகுதியிலே இருக்குது. அடுத்த தொகுதியில் என்ன கூட்டம் இருக்கோ அடுத்த தொகுதியிலே இருக்குது. அதுதான் சாதாரணமான ஒரு விஷயமும் கிடையாது. பணம் கொடுத்தா கூட இவ்வளோ கூட்டத்தை கூட முடியாது. ஆனால் இவ்வளோ கூட்டம் வந்து ஓட்டாக தான் மாறும். ஒரு நபரும் ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் இருக்க சகோதரி எல்லாருமே இருக்காங்க. அதனால் எல்லாமே ஓட்டாக தான் மாறும்ன்ற நம்பிக்கையோடு தான் இருக்கும். இந்த தொகுதி வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வருகின்ற 23ஆம் தேதி இந்த விசில் சின்னத்தில் வாக்களித்து இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் வாரான வெற்றி சேர்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த தொகுதி பிரச்சனைகளை
சட்டமன்ற வாய்ப்பு கிடைக்க சொல்ல இந்த சட்டமன்றத்தில் உங்களுக்கு குரல் கொடுத்து இந்த தொகுதி பிரச்சனையை இப்போதைக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, 100 நாள் 100 விதமாக தொகுதி பிரச்சனையை தீர்வு காணுன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, உங்களுடைய கேம்பெயினுக்கு நடுவில் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி.